கேப்டன் அப்படின்னாவே அந்த இது கெத்து இருக்கும். அப்படி இதான் கம்பீரமாக தான் போவார். கம்பீரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன் தாங்க. அவர் மாதிரி இனி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வரவே முடியாது. அப்படி சிங்கா மாதிரி வருவார் பாருங்க. அவர் நடந்து வரும்போதே எங்களுக்கெல்லாம் அப்படி சிலிர்க்கும். நான் தமிழ்நாடு பூரா அந்த கலை நிகழ்ச்சிக்கு போனதுனால ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறத நான் கண்கூட பார்த்தேன். என்னை பார்த்த உடனே என்கிட்ட ஒடியாந்து பேசுவாங்க. மரியாதையெல்லாம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அவர் மேலே எனக்கு பாசம், எனக்கு என்னோட அவர் இப்போ இல்லையேங்கிற அந்த 2 நாள் என்னால் நான் முடியலைங்க. என்னையா காசு காசு காசுங்கிறீங்க? அட போங்கய்யா, கோடி கோடியா சேர்த்து வச்சு என்னையா பண்ண போறீங்க? செத்தா கூட அரணகுடி அத்துக்கிட்டு தானேயா குழியில போடுறான். அட போங்கய்யா. என்னையா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் சோறு போட மாட்டீங்களா? அட போங்கய்யா அப்படின்னு கேட்பாரு. அந்த ஒரு வாய் சோறுன்னு சொல்லுவாரு பாருங்க. அது கேட்ட உடனே பெண்கள் ஆண்கள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சாயந்தரமா இருந்தது அப்படின்னா சாப்பிட வச்சு அனுப்புவாரு. மதிய வேலையா இருந்தா மோர் கொடுத்து அனுப்புவாரு. எங்களை எவ்வளவு பேர் போனாலும் சரி, நாங்க அங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 10,000 பேர் 20,000 பேர் கூட சேர்ந்துருவோம். நான் 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஒரு பேர பிள்ளை பார்த்துட்டு போயிருந்தாருன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்மளுடன் வந்து இல்லை. விஜயகாந்த் சார் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை விட, கமல் சார் ஒரு மேடையில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவர் இல்லைனாலும் அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் விட்டுட்டு போயிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம், அவரை பின்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல விஜயகாந்த் சார் பற்றி சில நினைவுகள் எங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், உங்களோட சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், நீங்கள் பேசுகிற விதமாகட்டும், உங்களோட ஸ்டைல். ஒரு நிமிஷம் நாங்கள் விஜயகாந்த் சாரை திரும்ப உங்கள் மூலமாக பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ வருஷமா சார் விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்கீங்க? இந்த ஒரு நான் கேப்டனை 1994 இருந்து செந்தூரபாண்டி படம் வந்தது. அந்த படம் வந்தபோது நான் அதில் கேப்டனாக நடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் 1981 கேப்டனை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சட்டமுறை இருட்டார் படத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படமாக பார்க்க அப்படியே உள்வாங்க ஆரம்பித்தேன். நாடகங்களில் நடிப்பேன் உள்ளூரில். அந்த நாடகங்களில் நடிக்கும் பொழுது நான் அந்த கலை ஈடுபாடு அதிகமாச்சு. அப்புறம் நாங்களே என்னுடைய நண்பர் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், பிரபு கெட்டப் போடுவார். அவர் மதுரை அபிநயாவில் அவர் சேர்த்து விட்டோம். எங்கள் ஊரில் அவர் நிகழ்ச்சி போட்டோம், அதில் சேர்த்து விட்டோம். அவர் அங்கே ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன், எங்கள் ஊரில் நாங்கள் நெசவு தொழில் தறி இதையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணுமேங்கும்போது, ஏன்னா நான் நாடக டைரக்டருங்கிறதுனால நானே ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தேன், அபிநய பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு பசங்களெல்லாம் வச்சு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 94-5 ஆரம்பித்தோம். 4 to 5 ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 2000 இந்த மாதிரி பேசி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க. அப்போ தான் நான் கேப்டன் கெட்டப்பை போட்டு செந்தூரபாண்டிக்கு ஒரு ஜோடிக்கிளி பாடல் போட்டேன். 2 ராசிதான் கை ராசிதான் என்னாசம் மச்சான் படத்தில் போட்டு தான் எனக்கு கேப்டனுடைய கெட்டப் முழுசாக எனக்கு வந்துச்சு. நான் தமிழ்நாடு பூரா நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்கேன். செந்தூர பாண்டியன் படத்துலேருந்து விஜயகாந்த் சார் மாதிரியே நீங்கள் பல இடங்களில் டூப்பெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, லுக் அண்ட் லைக் கெட்டப் மாதிரியெல்லாம். அவருக்குன்னு உண்டான சில யூனிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் சார். ஏன்னா அவர் ஒரு மதுரைக்காரர் வேறு அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு உண்டான தனி ஸ்டைலு, ஒரு கம்பீரம், ஒரு திமுரு அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம எடுத்துக்க உள்வாங்கிக்க எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் கேப்டன் அப்படின்னா மதுரை கேப்டன் அப்படின்னாவே, மதுரைக்காரர் கேப்டன் அப்படின்னாவே அந்த கெத்து இருக்கும். அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ்னஸ் இருக்கும், திமுரு மாதிரி, அப்படியே திமுறாக நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அது அப்படி சொல்லக்கூடாது. அவருடைய ஸ்டைல் அதுதான், அந்த கெத்து தான்.
அது வந்து நான் அப்போ தொடர்ந்து நடந்து 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 பார்க்கறது, இது ஆடி பார்க்கறது, நடிச்சு பார்க்கறது, பேசி பார்க்கறது, இதை செஞ்சு 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 தொடர்ந்தாப்புல அதே வேலையா இருந்ததுனால அது என்னோட அது வந்து சேர்ந்துருச்சு. இருந்தாலும் அவர் மாதிரி நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இல்லையா? இவ்வளோ வருஷமா இருந்தும் நீங்க அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம சில டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து அதெல்லாம் அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மெயின்டைன் பண்ற ப்ராசஸ் அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனம் செலுத்துவேன். ஒரு ஹேர் கட்டிங்க்கு போனால் அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். மெதுவாக ஒவ்வொரு கரெக்டாக வச்சு வெட்டணும் அப்படின்ட்டு. அதே போல் மீசை எப்படி கரெக்டாக வைக்கணும், இப்படி தான் வைக்கணும். அவருக்குன்னு தெரியலனாலும் நானே சொல்லிக் கொடுப்பேன். இப்படி வைங்க அப்படி வைங்க சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அந்த விஷயத்தில் பண்ணிக்குவேன். அதே போல் ஒவ்வொரு படத்துலேயும் கேப்டன் என்னென்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ அந்த காஸ்டியூம் அப்படியே ஸ்டில் வச்சு அப்படியே சொந்தமாக நாமளே அதே தயார் பண்ணிடுவேன். அதை ஸ்டிச் பண்ணி எடுத்து அதை போட்டு ஸ்டேஜில் அந்த சாங்க்கு அதை போட்டு வந்தோன்னா ஆடியன்ஸ் பார்த்தா அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். நம்ம பாடி லாங்குவேஜ் 50%னா ஆடை பாதி ஆள் பாடி தானே, பாதி தானே. அதுதான் அது மாதிரி வந்ததுனால தான் எனக்கு இந்த பேரும் புகழும் எனக்கு கேப்டனால் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து இந்த மேக்கப்ல இருந்து இதெல்லாம் பண்ணீங்க. குறிப்பாக எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும் சார் நம்ம ஃபுல்லாகவே ரெடியாக? எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் போதும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோன்னா அங்கே வந்து உட்காந்து மேக்கப்போட ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் நான் ரெடி ஆயிடுவேன். ரெடி ஆகிட்டுனாக்கா நம்ம சாங் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, திருவிழா நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, கல்யாணம் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். அதே போல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் போனாலும் அதே போல் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. தேர்தல் வரும்பொழுது பிரச்சாரங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்பவும் அதே மாதிரியே மேக்கப் போட்டு வருவேன். நம்ம அவர் மாதிரியே ஒரு லுக்கை கொண்டு வந்துட்டோம். ஆனால் அவர் மாதிரியே பேசணும். அவர் மாதிரியே பேசினாதான் நம்ம வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு 100% முழுமையாக நம்புவாங்க. அது எப்போ இருந்து சார் எடுத்தீங்க அவரோட வாய்ஸஸ் எல்லாம் எடுக்கிறது? அது ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட இந்த வாய்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ வருஷத்தில் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் நான் அந்த வாய்ஸ் எடுத்து பேசுகிறேன். அதுக்கு முன்னே இந்த வாய்ஸு வரல எனக்கு. அந்த அந்த மாடுலேஷனே வரவே இல்லை. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பேன். என்னோட டோனுக்கு அது வராமல் இருந்துச்சு. அதை பேசி 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 நார்மலாகவே இப்போ பேசுகிற அளவுக்கு என்னோட இது வந்துருச்சு. ஏன்னா சில இடங்கள்ல நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ மேக்கப் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு போயிடுவோம். காஸ்டியூம் பெர்ஃபெக்டாக இருக்கும். பாடி லாங்குவேஜ் சூப்பராக பண்ணிடுவோம். ஆனால் அந்த வாய்ஸ் வராததுனால நம்மளை வந்து இவர் கேப்டன் மாதிரியே இல்லைப்பா அப்படின்னு சில இடத்துல சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதாவது எங்களுடைய அபிநய பிரியா இந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் வந்து முதல்ல வந்து நம்ம டான்ஸ் தான் பார்ப்பாங்க. நம்ம டான்ஸு இப்போ டூயட்டில் வந்து கேப்டன் எப்படி வராரு, எப்படி டான்ஸ், என்ன காஸ்டியூம் போட்டுக்காரு, எப்படி டான்ஸ் ஆடுறாரு, ஒரிஜினாலிட்டியாக இருக்காரான்னு பார்ப்பாங்க. சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழன் பொட்டு வச்ச தங்க குடம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் போடுவாங்க. ஆடியன்ஸ் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்டேஜ் ஏறினோடனே எனக்கு வந்து மைக்கு கொடுப்பாங்க பேச சொல்லி. அப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கேப்டன் மாதிரி பேசுனேன்னா மக்களுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடும். நல்ல கிளாப்ஸ் கைத்தட்டி விசில் அடித்து ரசிச்சுட்டு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு கிடைக்க நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா பல வருஷம் இந்த ப்ராக்டிசஸ் நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ இயல்பாகவே பேசும்பொழுது நீங்க விஜயகாந்த் சார் மாதிரியே பேசுற மாதிரி நார்மலாகவே எனக்கு இப்போ வர அளவுக்கு நான் இப்போ நானே ஏற்படுத்தி அதையே இப்போ எனக்கு உள்வாங்கினதுனால எனக்கு அதுவே வந்துருச்சு. இப்போ மைண்டில் நல்லா செட் ஆகிடுச்சு. விஜயகாந்த் சாருக்கு உண்டான ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும்ல சார், அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக? அவர் பார்த்தாருன்னா அப்படி பார்ப்பாரு, ஏய் அப்படிம்பாரு, அப்படியே கை அப்படிம்பாரு, கும்பிட்டாருன்னா அப்படி கும்பிடுவார் அப்படிம்பாரு. அதெல்லாம் செய்வார். அந்த நடக்கும்போது பார்க்கும்போது அப்படி இதாக தான் கம்பீரமாக தான் போவார். கம்பீரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன் தாங்க. அவர் மாதிரி இனி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வரவே முடியாது. நான் பார்த்த வரைக்கும் நான் தமிழ்நாடு பூரா அந்த கலை நிகழ்ச்சிக்கு போனதுனால ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறத நான் கண்கூட பார்த்தேன். கேப்டன் பார்த்ததை விட அதிகமாக நான் பார்த்துருப்பேன் ஒவ்வொருத்தருடைய மக்கள். ஏன்னா கேப்டன் வந்து வெளியில் வந்து எலெக்ஷன் அப்போ வருவார், பார்ப்பார். மற்றபடி அங்கங்கே இவங்க போகிறப்ப பார்ப்பார். நான் அதிகமாகவே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவரை ரசிக்கிறதை தாண்டி அவர் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இன்னைக்கு மக்கள் வந்து வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கும் அப்படியே கிடைக்கும், 1% கூட குறையாமல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும்ல சார் போகிற இடத்துல எல்லாம்? அதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன்.
கேப்டன் வந்து அவருடைய மரியாதையில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு 30-40% கிடைச்சிருக்கும். எங்கே போனாலும் அவர் தான் நினச்சிட்டு கூட சில பெண்கள்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அந்த அவர் தான் நினச்சிட்டு கூட வந்து என்கிட்ட பேசுவாங்க. சில இடங்களில் பேசியிருக்காங்க, சில பெரியவர்களும் பேசியிருக்கிறாங்க. நான் இல்லைங்க, நான் வந்து டூப்புங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளார என்னன்னா, அவர் வந்தால் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுங்கிற அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க போல இருக்கு. என்னை பார்த்த உடனே என்கிட்ட ஒடியாந்து பேசுவாங்க. கேப்டன் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்துட்டாவே போதும், உடனே மேக்கப் ரூமுக்கு தேடி வந்து மேக்கப் ரூமுக்கு வந்து பேசுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஒரு 70 வயசு பாட்டி வந்து மேக்கப் ரூம் பக்கம் வந்து, தம்பி நீ நல்லா இருக்கிறியாப்பா அப்படிங்கும். அப்புறம் அம்மா நான் வந்து ராசிபுரம் பக்கம் வெண்ணந்தூருங்கம்மா, நான் வந்து நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னா, அப்பா அவர் மாதிரியே இருந்தியாப்பா, பரவாயில்லப்பா நீ நல்லா இருப்பா, அவர் நல்லா இருக்காரா, நல்லா இருக்கணும் மகராசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கேட்டு எனக்கு ரொம்ப அவர் மேலே இன்னும் இருக்க எனக்கு மரியாதையெல்லாம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அவர் மேலே எனக்கு பாசம், எனக்கு என்னோட அவர் இப்போ இல்லையேங்கிற அந்த 2 நாள் என்னால் நான் முடியலைங்க. அழுது புரண்டு வந்து கேப்டனை பார்த்து என்னால் முடியல. அந்த இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கேப்டன் இல்லாத இருக்கிற நேரத்தில் நான் வந்து நாமளும் இல்லாத போயிடலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என் மனசாச்சு. கேப்டனே இல்லை, நாமளும் ஏமாத்துறோம், நாமளும் என்ன இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்னு நினைக்கிற அளவுக்கு என் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை வந்துச்சு. அதெல்லாம் இது எப்படி நான் இனிமேல் எப்படி கேப்டன் நினச்சி எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு விஜயகாந்த் சார் இல்லை, இருந்தாலும் அவர் மாதிரி இப்போ மேக்கப் போடும்போது என்ன எவ்வளோ வலி இருந்துச்சு சார். ஏன்னா எப்பவுமே ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது சந்தோஷத்தோட மேக்கப் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு அவர் இல்லாதப்போ அந்த மேக்கப் பண்ணும்போது எவ்வளோ வலி. சந்தோஷமெல்லாம் இனிமேல் நான் என் வாழ்நாளில் கிடையவே கிடையாது. கேப்டன் ஒன்று தான் எனக்கு தெய்வம். அந்த தெய்வமே இல்லைங்கிற போது எனக்கெல்லாம் சந்தோஷமெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன நம்ம வந்து நாமளே பூமியிலே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு என் மனசு போயிட்டு இருக்கிற போது இப்போல்லாம் ஏன் நான் அந்த இடத்துல வந்து இங்கே பேசுகிறேன்னா, மக்கள் நிறையா அவர் மேலே ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வந்துச்சு இன்றைக்கி, 18 லட்சம் மக்கள் வந்திருந்தாங்க. இவ்வளோ இந்த மக்கள்லாம் அவர் மேலே ஏக்கத்தில் இருக்காங்க. என்னை பார்த்த உடனே எல்லாரும் ஒடியாந்து, ஏப்பா நீ அப்படி போய் இருக்கிறப்பா, ஏப்பா செல்ஃபி எடுத்துக்கலாம்ப்பா, தாய்மார்கள் பெரியவர் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது சரி கேப்டன் அவர் மனதில் நிற்கிற அளவுக்கு நாம் இருந்து அவங்கள நாம் கூட போகலாம், இனிமேல் நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படிங்கிற இதை நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன், என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ மேனரிசம் பண்ணி காமிச்சிங்க சார், ஒரு பாடி லாங்குவேஜஸ் எல்லாம். ஆனால் அவர் வந்து பெரிய பஞ்சு டைலாக் அந்த மாதிரிலாம் பேசாமல் சின்னதாக ஒரு 1 வேர்டில் தான் டைலாக் எல்லாம் பேசுவார். அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சில டைலாக்ஸ் இப்போ எங்களுக்காக பேச முடியுமா? ஏய் புயல் அடிச்சு பொழைச்சவங்க கூட இருக்காண்டா, இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் கிடையாதுடா அப்படிங்க, அது ஒரு டைலாக் இருக்கும். அது ரொம்ப எமோஷனலாக நல்லா இருக்கும், அது கோபத்தில் பேசுறது. அப்புறம் ஏய் துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாறாதுடா அப்படின்னு சொல்லுவார். அது அருமையாக இருக்கும். அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நேரத்தில் பேசினார் இல்லையா மேடையிலலாம், அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். மக்கள்லாம் அந்த டயலாக்லாம் கேட்டாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டயலாக்லாம். அது மேடையில் கேப்டன் வந்து நின்று பேசினாருன்னா அது நான் பேசுகிறேன். என்னையா காசு காசு காசுங்கிறீங்க, அட போங்கய்யா, கோடி கோடியாக சேர்த்து வச்சு என்னையா பண்ண போகிறீங்க, செத்தா கூட அரணக்குடி அத்துக்கிட்டு தானேயா குழியில் போடுறான், அட போங்கய்யா, காசாவது ஒன்றாவது, காசு பணமெல்லாம் அதெல்லாம் என்ன. இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா கூட்டத்தில் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கேப்டன் சொன்ன அந்த வார்த்தையை அவர் இன்னொன்று சொல்லுவார், என்னையா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் சோறு போட மாட்டீங்களா, அட போங்கய்யா அப்படின்னு கேட்பாரு. அந்த ஒரு வாய் சோறுன்னு சொல்லுவார் பாருங்க, அது கேட்ட உடனே பெண்கள் ஆண்கள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த அழுகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அழுகாச்சி வந்துடும். அவங்க அந்த இதை பேசி முடிச்சு கீழே வந்தவுடனே நான் இங்கே வந்தவுடனே மேக்கப்புக்கெல்லாம் அழைக்கும் போதெல்லாம் நானே கண்ணு தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன்.
உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரே அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவரே இல்லைங்கும்போது இனிமேல் நான் என்னத்தை பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இப்போவும் அந்த டைலாக் நாங்கள் நிறைய இந்த ரீல்ஸில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்கும்பொழுது அவ்வளோ எமோஷ்னலாக கண் கலங்கணும் சார் அந்த டைலாக் கேட்கும்போது எல்லாமே. ஸோ இப்போ விஜயகாந்த் சாரை நீங்கள் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சார் மீட் பண்ணீங்க? மீட் பண்ணும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னார்? நான் வந்து கேப்டனை வந்து சின்ன கவுண்டரு படம் வந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு நேஷ்னல் ஹோட்டல்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்குது. அங்கே வந்து என்னோட நண்பன் வந்து மன்ற வச்சு ராஜநடை விஜயகாந்தன் நண்பன் ராஜமாணிக்கன் சொல்லிட்டு நண்பர். அவர் தான் அப்போ நம்ம வந்து என்னோட குரு மாதிரி வந்து என்னை கூட்டிக்கிட்டு நாங்கள் அவரை கேப்டனை பார்க்க போகிறோம். அப்போ வந்து எனக்கு என்ன வந்து வயசு இருந்ததுன்னா ஒரு 25-26 வயசு தான் இருக்கும். ரொம்ப ஆர்வம். எங்களோட ஊர்லேருந்து ஒரு 10 பேர் மேலே போயிருக்கோம். கேப்டனுக்கு போன உடனே எல்லாம் வரிசையில் நின்று ஃபோட்டோ எடுத்தார். அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்துட்டு காலில் உள்ளே போனேன். காலில் எல்லாம் விளாத்துறாங்க, வாங்க வாங்கன்னு பக்கத்தில் அப்படி ஆரம்பித்து 2 பக்கம் கையை தோல் மேலே போட்டு ஃபோட்டோ கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஊருக்குள்ளே எல்லாம் காமிச்சு பார்த்து ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது நான் கேப்டன் கூட ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அப்படியே அவர் கூட போய் எடுத்துறீங்களான்னு. அது ஒரு சந்தோஷம். அப்போது மறுபடியும் பொள்ளாச்சியில், கோபிச்செட்டிப்பாளையத்தில், உடுமலைப்பேட்டையில் இப்படி ஷூட்டிங்லாம் நடக்கும். அப்போல்லாம் நாங்கள் எங்கள் செட்டெல்லாம் போகும்போது எங்களுக்காக ஒரு ஷாட் முடிஞ்சோடனே வந்து அதுக்கு டைம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து காஃபி டீ மிச்சர் கொடுத்து பார்த்து போயிட்டு வாங்க, ஊருக்கு போகும்போது பார்த்து போயிட்டு வாங்கன்னு டிரைவரை கூப்பிட்டு, எங்கள் வேன் டிரைவர் அப்போல்லாம் அந்த டெம்போ லாரி இந்த மாதிரி தான் போவோம், கூப்பிட்டு அப்போல்லாம் அந்த மூக்கு வேன்லாம் கூட இருக்கும். அந்த டிரைவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு, தம்பி சாப்பிட்டியா, சரி நீ இவங்களை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பார். அப்புறம் சாயந்தரமாக இருந்தது அப்படின்னா சாப்பிட வச்சு அனுப்புவார். மதிய வேலையாக இருந்தால் மோர் கொடுத்து அனுப்புவார். எங்களை எவ்வளோ பேர் போனாலும் சரி, நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 10,000 பேர் 20,000 பேர் கூட சேர்ந்துருவோம். அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு ஃபோட்டோவுக்கு மணிக்கணக்காக நின்று 1 மணி 2 மணி கூட ஆயிரம் அவர் போய் படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ இருந்து அந்த மாதிரிலாம் போய் நிறையா தரம் போயிருக்கேன். கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 தரம் முறை போயிருக்கேன். அப்புறம் வந்து அந்த மன்றத்தில் ராஜநடை மன்றத்தில் என்ன உறுப்பினராக இருந்து மறுபடியும் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த உடனே நான் வந்து மாவட்ட கலை இலக்கிய அணி செயலாளர் போட்டாங்க எங்கள் மாவட்டத்தில். அப்புறம் வருவார், அங்கே கோல்டன் பேலஸ் ஹோட்டல் வருவார். எங்கள் நிர்வாகிகள்லாம் வந்து உட்காந்து, மாவட்ட நிர்வாகிகள்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் உட்காந்து பேசுவோம். அப்படியே சிங்கா மாதிரி வருவார் பாருங்கள். அவர் நடந்து வரும்போதே எங்களுக்கெல்லாம் அப்படியே சிலிர்க்கும். அவர் வருவார், வந்து மேடையில் ஏறி பேசினார்னா நாங்களாம் அப்படி அவ்வளோ ஆர்வமாக பார்த்துருவோம். அப்படி வரும்போதெல்லாம் ஒரு முறை அவர் பக்கத்து ரூமே நாங்கள் போட்டுக்கிட்டோம், எங்களோட மாவட்ட நிர்வாகிகள். அவர் வந்துட்டு எங்களுக்கு பக்கத்து ரூமு ஒரு ஆசை, கேப்டன் பக்கத்து ரூமில் இருக்கிறோமேன்ட்டு. அப்போது ஒரு சாப்பாடெல்லாம் நிறைய மீதி ஆகிடுச்சு, அவங்க நிறைய கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்து ரூமில் யார் யார் இருக்கிறா அப்படின்ட்டு இவரே வந்து எங்கள் கதவை தள்ளிவிட்டு, நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கிறோம், எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா, வாங்க சாப்பிட்டீங்களா இல்லையா, இங்கே வாங்க, எல்லாமே பாரு, மீன் இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் போய் உள்ளார போயிட்டு கேப்டன் சாப்பிட சொன்னாரேன்ட்டு அவ்வளோ ஆசையாக எல்லாம் சாப்பிட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் இங்கே மண்டபத்துக்கு வந்தாலும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். ஒரு பொதுக்குழு செயற்குழுன்னா சாப்பிட வச்சு எல்லாத்துக்கும் 16-17 வகையான சாப்பாடு தான் கொடுப்பார். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சைவ பிரியாணி, சப்பாத்தி, பொங்கல், சக்கரை பொங்கல், இப்படி எல்லாம் வச்சு தான் அவர் எல்லாரும் கொடுப்பார். இலை போட்டு பரிமாறுவாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இப்போ 14ஆம் தேதி பொதுக்குழு நடந்துச்சு நம்ம திருவேற்காட்டில். ஆமாம், வந்திருந்தார், கேப்டன் வந்தார். எல்லாம் எங்கள் அண்ணியாரை வந்து பொதுச் செயலாளராக பதவி கொடுத்தோம். அண்ணியார் வந்து ரொம்ப வருத்தத்தோடு எல்லாம் பேசிட்டு எங்களை எல்லாத்தையும் இலை போட்டு ஒரு 5000-6000 பேருங்க எல்லாத்துக்கும் இலை போட்டு 16 வகையான உணவு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்த்த அந்த கேப்டன். அதே மாதிரி எங்கள் அண்ணியாரும் கேப்டனுக்கு நிகரானவங்க. அந்த குணம் அப்படியே இருக்குது அவங்களுக்கு. அவங்களும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போங்கன்னு. எங்கள் கேப்டனில் பாதி அவங்க. உண்மையிலே அந்த என்ன இது நான் சொல்லணுங்கிறதுனா நீங்கள் கேள்வி கேட்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என் மனசில் அது ஓடிக்கிட்டு இருக்கிறது நான் சொல்லணும் இல்லையா, அதனால்
இப்போ அண்ணியார் அவங்க 2 பசங்களை எல்லாம் மீட் பண்ணீங்களா? அவங்க கிட்ட எல்லாம் பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். நான் அந்த 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போயிட்டாருங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா, ஒரு பேர பிள்ளைய பார்த்துட்டு போயிருந்தாருன்னா கூட நாங்க சந்தோஷப்படுவோம். பசங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணலைங்க. சம்பாரிச்ச காசு பூரா ஏழைகளுக்கு கொடுத்துட்டோம் மகாராஜன் குடும்பத்துக்கு. அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலங்கிற வருத்தம் ரொம்ப. நல்ல பசங்க, ரிமியா வளர்த்திருக்கிறார் அவங்கள. விஜய பிரபாகரன், சண்முக பாண்டிய 2 பேரும் அவங்க அப்பா மாதிரியே. வருங்காலங்களில் எங்க அண்ணி கேப்டன் மாதிரி எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு வருவாங்க. கண்டிப்பா எங்க அண்ணி வீரநாச்சியார் மாதிரி, வீரநாச்சியார் எங்க அண்ணி, அவங்க கண்டிப்பா இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வழிநடத்தி வர்ற காலத்தில் அவங்க முதல்வராக ஆக்கியே தீருவோம். அவங்களும் சபதம் எடுத்திருக்கிறாங்க. இந்த கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை நான் கண்டிப்பாக நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் அதை தாங்கிக்கிறேன், உங்களை நானும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ரசிகர்கள், எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள்லாம் எங்கள் அண்ணியாரை நாங்கள் தாயாக பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க வருவாங்க. எங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. அவர் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம், அவங்களெல்லாம் எப்படி சரியான ஒரு கைட்லைன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து கேப்டன் சாரோட ஆசீர்வாதத்தோட நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கேப்டன் சாகலை. கேப்டன் வந்து எங்களுடைய மனதில் இருக்கிறார். எங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பார். எப்பவுமே எங்கள் ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் ரசிகர்களும் கட்சி நிர்வாகிகளும் எல்லாத்துடைய மனசில் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் 100 வருடம் ஆனாலும் அவரை வந்து மறக்க முடியாது, யாரும் மறந்துட மாட்டாங்க. அவர் மனசில் இருக்கிறாரு. அது எங்களுக்கு அது ஒரு விஷயம். விஜயகாந்த் சார் பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். இப்போ உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நான் வந்து நம்ம சேலம் பக்கத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்டையாம்பட்டி வெண்ணந்தூர் என்னோடய ஊர் பேர். நான் வந்து நெசவு தொழிலாளி. நம்ம பவர்லூம் தறி போட்டிருக்கிறேன். டவல் உற்பத்தி பண்ணுறோம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன். அதனால தான் அவ்வளோ எமோஷன் ஆனேன். நானே பேரம்பேத்தி எடுத்துட்டேன். அவர் வந்து குழந்தைகள் எடுத்து கொஞ்சம் எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நான் என்னோடய லைஃபு போயிட்டுருக்கு. எங்கள் வீட்லேயும் கலை நிகழ்ச்சிக்கு போகிறது ஃபஸ்ட்டெலாம் தடுத்தாங்க. நீங்களாம் அந்த கலை நிகழ்ச்சிக்கெலாம் போகக்கூடாது, வேண்டாம், ஏன்னா லேடிஸ்லாம் டச் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கலாம் தடுத்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் போனால் ஒழுக்கமாக வரேன், ஒழுக்கமாக போகிறேன், கரெக்டாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களே விட்டுட்டாங்க. அப்புறம் இப்போது கலை நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து எங்கள் குடும்பத்தில் என்னோட குழந்தைகளை, என் பொண்ணோ பையனோ எங்கள் வீட்லேயோ அதெல்லாம் மீறி என்னோட தெய்வமாக நான் கேப்டனை நான் வந்து வணங்குறேங்கிறத எல்லாம் ஊர் மக்களுக்கே தெரியும். என்னோட பேர் வந்து கணேசன்னா யாருக்குமே தெரியாது, விஜயகாந்தனா தான் தெரியும். எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுதுமே விஜயகாந்த் கணேசனாக தான் தெரியும். அப்படி எனக்கு கேப்டன் பேர் வாங்கி கொடுத்தாரு. அந்த பேரை வந்து அவர் அந்த பேர் வந்து அவர் கொடுத்த எனக்கு அடையாளம், அவருடைய எனக்கு கொடுத்த அடையாளம் கொடுத்ததுனால இந்த விஜயகாந்த் அப்படின்னா தான் எனக்கு தெரியுதுங்கும் போது அப்போ நான் அவர் எனக்கு தெய்வம் தான் நான் வணங்கிட்டு இருக்கணும். எனக்கு அடையாளம் கொடுத்தாரு. அதே போல் எனக்கு வாழ்க்கையும் கொடுத்தாரு. நான் நிகழ்ச்சிகள்லாம் போனால் அதுக்கு தகுந்தா போல் சன்மானம் கிடைக்கிது. ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் 2000 3000 நிகழ்ச்சிக்கு பேசுகிறேன். அதெல்லாம் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து என்னோடய லைஃபுக்கு போயிட்டுருக்குது. அதுதான் என்னோட இதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்கீங்க. ஸோ அவர் இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தம் வந்து அது நீங்கள் தான் மறைக்க வைக்கணும் சார். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன ஒரு நொடி உங்களை பார்க்கும்போது சாரை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இல்லாத அந்த ஒரு வருத்தத்தை நீங்கள் பல இடங்களில் போய் மக்களை மகிழ்விக்கிறதாகட்டும், அவர் பண்ண சில விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணுறதாகட்டும், நம்ம கட்சி மூலமாக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களோட உடல்நிலை இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதெல்லாமே நீங்கள் கவனத்தில்
பார்த்துக்கிட்டு ஸோ நல்லபடியாக இருக்கணும் சார். எனவே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் கேட்டீங்க, கேள்வியெல்லாம் கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்தது காரணம் அதுக்கு கேப்டன் தான். கேப்டன் தான் அதுக்கு காரணம். அதனால் அவரை வணங்கி அவருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.